ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் போராடுறாரு. ஸோ எந்த பக்கத்துலேருந்து உதவி கிடைக்கல. ஸோ கடைசியில் அந்த குட்டி பையனும் சொதிச்சிட்டான். அவன் வந்து சிந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படி கல்யாணம் நடக்கணும் அதுதான் விதி. ஆனால் இப்படி கொண்டு போகணுமா, இது வந்து ட்ரூ லவ்வே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுக்கு அவங்க சும்மாவே லவ் பண்ணிவிட்டு ஏதோ நம்ம லவ் பண்ணவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒதுங்கி போயிருந்தால் கூட ஓகே தான். பட் சீரியல் வயசில் கொண்டு வர முடியாது. பட் ட்ராக்கை மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ அடமெண்ட்டாக இவ்வளோ பொய் சொல்லி ஷிவோட கேரக்டர் இவ்வளோ டேமேஜ் பண்ணி ஒரு அசிங்கப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவங்க வந்து அவங்களோட லவ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ராக்கை வேறு மாதிரி கொண்டு போய் தான் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். இந்த ட்ராக் வந்து எனக்கு ஒரு பர்சனலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா இது எவ்வளோ நெகட்டிவாக காமிக்கிறாங்களே சிந்துவை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லவ் பண்ண ஒரு ரீசனுக்காக அந்த பர்சன் பண்ணாத விஷயத்த பண்ணி அதுவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். ஸோ டாக்டருங்கிற பொசிஷன், ஸோ வந்து நிறைய உயிரை காப்பாற்றிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொல்லி அது இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி இவ்வளோ டேமேஜ் பண்ணிருக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கு பேர் லவ்வே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஃபைனலாக வந்து நம்ம சிந்துக்கும் சிவாவுக்கும் வந்து மேரேஜ் ஆகிடும். மேபி நாளைக்கு எபிசோட் நடக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பல விதத்தில் போராடுறாங்க. ஒரு பக்கம் அவங்க லவ் பண்ணுற பொண்ணும். பட் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையிலே சிவா கேரக்டர் ரொம்பவே பாவங்க. அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது. திரவியம் செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல. அவர் கிடைக்கிற கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணு ஒன்று, கல்யாணம் பண்ணுற ஒன்று பொண்ணு வேறு யாராவது இது வரைக்கும் நடிச்சதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரியல அவருக்கு அப்படிப்பட்ட எழுத்தில் இருக்கும் போல் சீரியலில். பட் எனிவேஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் சிந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வச்சு செய்யணும் சிவா சிந்து. அப்போ தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அவங்கள வச்சு செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள இருக்க பாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா நார்மல் எபிசோட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. லவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாமி மேலே சத்தியம் வரைக்கும் போய் சைத்தர வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவாவை இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிந்து பதில் சொல்லணும். இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.